நிலவனின் தாய்க்கு பதிலென்ன உரைப்பது? வைகலான் முகத்தில் எப்படி விழிப்பது? நம்மை நம்பி வந்த வேலர் குலத்திற்கு என்ன கூறுவது? என்று முகத்தில் அரைந்து கொண்டு வாரியன் கதற, பாரியின் முகம் பாறையாய் இறுகி முகத்தில் நரம்புகள் துடித்தது. விரல்களை இறுக மூடிக்கொண்டவன் நிதானமாக அடியெடுத்து முன்னேறினான். கீழே குனிந்து நிலவனின் உருக்குலைந்த முகத்தை கண்ட கணத்தில் பாரியின் தொண்டையிலிருந்து விம்மல் வெடித்தது. கண்களிலிருந்து நீர் கொட்டியது. எவ்வளவு கட்டுப்படுத்தியும் முடியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட நிலவனின் உடலை தூக்கி நெஞ்சோடு இறுக்கிக் கொண்டான். முகத்தை நிலவனின் நெஞ்சில் புதைத்து கண்களை இறுக மூடிக்கொண்டான். உலகமே இருண்டு போக உயிர் வெறுத்து நின்றான் பாரி. சிறிது நேரத்திற்கு பின் களத்தில் எழுந்த பரமினரின் ஓலங்களும் கதறல்களும் பாரிக்கு மீண்டும் கேட்க துவங்க தலை நிமிர்ந்து மெதுவாக நடந்து செம்மலையின் மீது ஏற துவங்கினான். இளங்கிரனை முடியன் சுமந்து கொள்ள பரம்பு வீரர்கள் தொடர்ந்தனர். ஆதிரை கூறிய போர் என்பது அழிவின் உச்சம், கண்களின் முன்னே உயிரானவர்களை இழக்கும் வதை என்ற குரல் ஒலிக்க செம்மலையின் மீது பாரி ஒவ்வொரு அடியாக ஏற உள்ளத்தில் இருந்த அன்பு, கருணை, இரக்கம், ஈரம் என அனைத்து நற்பண்புகளும் வடிய துவங்கியது. சினம் மட்டுமே உடலெங்கும் கொழுந்து விட்டு எரிய எரிமலையின் குழம்புகள் மேலெழும்ப துவங்கின. பாரியின் உடலில் இருந்த ஒவ்வொரு அணுவும் குருதி வேண்டி யாகம் செய்ய உடலில் அணுப்பிளவு துவங்கியது. பாரி நிலவனை மலையின் உச்சியில் இருந்த சமவெளியில் கிடத்தினான். குனிந்து நிலவனின் நெற்றியில் இருந்த தலைமுடியை ஒதுக்கியவன் சிதைந்த முகத்தை பார்த்த கணத்தில் வெறி கொண்டு நிமிர்ந்தான். கோபம் கொந்தளிக்க தலையை மேல் நோக்கி உயர்த்திய பாரியின் அடித்தொண்டையிலிருந்து உருமலோசை பீரிட்டு கிளம்ப காடுகள் அதிர்ந்தன, மலைகள் எதிரொலித்தன, பறவைகள் பறந்தோட, மிருகங்கள் மிரண்டோடின. பரம்பினர் அதிர்ந்து போயினர். பாரி ஆவேசத்துடன் திரும்பினான். பரம்பினரை வீழ்த்தியவுடன் ராசசிம்மன் குதிரையை செலுத்தி செம்மாஞ்சேரல் இருந்த இடத்திற்கு வேகமாக வந்து சேர்ந்தான். சேரவேந்தனை நெருங்கி குதிரைப்படையை தாக்கிய பரம்பினரை கொடூரமாக அழித்து பாரியுடன் நின்ற இரு சிறுவர்களையும் சிதைத்திருக்கிறேன். அவர்கள் பாரியின் உறவென்று எண்ணுகிறேன். பாரி செம்மலைக்கு முன்னேறி பரம்பினர் வீழ்த்தப்பட்டுள்ள கொடூரத்தை காண்பதற்காக நமது படையை பின்னேற்றி காத்திருக்கலாம். இன்று பாரி கண்டிப்பாக களம் இறங்குவான். உத்திகளின் கன்னிகளுக்குள் சிக்காதவன் இழப்பின் வலி ஏற்படுத்தும் பின்னலுக்குள் சிக்குவான் என்றான். போர் துவங்கியதிலிருந்து முதலாய் ஒரு மகிழ்வான தகவல்களை